27வது சங்கீதம் மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியானை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லாரும் உட்காரலாம். இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ரொம்ப, அதாவது எழுப்புதல் சத்தியங்களுக்கும் வேற சபைகளிலே போதிக்கிற சத்தியங்களுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கும். இது வளர்ச்சி, கிறிஸ்துவம் வளர்ச்சி. நான் ஜீவனை குறித்து தான் நான் அதிகமாக பிரசங்கிக்கிறது உண்டு. எழுப்புதலை குறித்து, இந்த வாழ்க்கையிலே சாபத்தை ஜெயித்து பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவை தரித்து கொண்டு பிசாசை ஜெயித்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை போதிக்கிறது தான் இந்த எழுப்புதல் போதனை. வேதம் இந்த உலகத்தில் 2 காரியமாய் பிரிக்கிறார் தேவன். ஒன்று ஜீவனை பெற்றவர்கள், இன்னொன்று ஜீவனை பெறாதவர்கள். ஜீவனை ஆத்மாவிலே உயிரை பெற்றவர்கள், ஆத்மாவிலே உயிரை இழந்தவர்கள். இந்த பூமியில இருக்கும் வரை நீங்கள் ஜீவனை பெற்று வாழ்ந்தால்தான் பிசாசை ஜெயித்து நன்மையை காண முடியும். அதனால வேதம் என்ன சொல்லுது? அதாவது ஜீவனை பெறுவது என்பது ஆத்மாவிலே உயிராகிய கிறிஸ்துவை பெறுவது தான் ஜீவனை பெறுவது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நீங்கள் அனுதினம் பெற்றால் உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லது கிறிஸ்து உங்களுக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருப்பார்னு அர்த்தம். இந்த ஜீவனை அல்லேலூயா பெறுவதற்கு சிலுவையிலே பாவங்களையும் சாபங்களையும் நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் பரிசுத்த ஆவியின் தன்மையை பெறுவதுதான். அவர்தான் கிறிஸ்து, அந்த திரித்துவ தேவனில் ஒருவர். அவரை பெறும்பொழுதுதான் அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டிப்பார், போதிப்பார், உங்களை நடத்துவார். இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவனை, அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவை, அதாவது ஆத்மாவிலே உயிரை நீங்கள் பெற்று ஜீவித்து அனுதினமும் இந்த ஜீவனை புதுப்பிப்பதற்காக அனுதினமும் மனம் திரும்பி கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவாய் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் திரும்ப வீட்டில் போய் கேளுங்க. இப்படி நீங்கள் மாற 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 உலகத்தின் எல்லா காரியத்தையும் நன்மையான காரியங்களை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா.
சொல்லு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த சத்தியங்கள் நிறைய போதிக்கப்பட்டிருக்கு. இது சபைகளில் போதிக்காத ஒரு சத்தியம். இந்த ஆத்துமாவிலே ஜீவன் பெறாமல் கர்த்தர் நன்மையை தருவார், உன்னை சுகமாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார், இந்த கேடுபாடான உபதேசங்களுக்கு வேதம் ஒரு நாளும் அல்லேலூயா ஈடு கொடுக்கவே இல்லை. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இயேசு ஒரு நோயாளியை குணமாக்கும் போது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவனை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வைத்து நீ அதிக கேடு ஒன்றும் செய்ய வராதபடி இனி நீ பாவம் செய்யாத என்று சொல்லி அவனை பாவம் செய்யாதபடி ஜீவனை அவனுக்கு கொடுத்தார். இயேசு மரித்த உடனே தான் இந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் பகிரங்கமாய் வெளிப்பட்டது. சிலுவைக்கு அவர் போகும் வரை ஒவ்வொருடைய பாவத்தையும் சாபத்தையும் தான் சுமந்து கொண்டார். நோயாளியை குஷ்டரோகி ஆனாலும் சரி, அல்லேலூயா குருடரானாலும் சரி, சப்பானிகளானாலும் சரி, திமிர்வாதக்காரனானாலும் சரி, அவர்களுடைய பாவங்களை தேவன் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து அல்லேலூயா உயிர்ப்பித்தார். நீங்கள் சிலுவைக்கு போன பிறகு பகிரங்கமாய் அவர் கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ, யார் சிலுவைக்கு நேராய் சென்று தன் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜீவனை தந்து அவர் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் நன்மையானவைகளை காண செய்கிறார். நன்மையானவைகள் என்று சொல்ல போனால் உலகத்தின் ஆஸ்தி அல்ல. நன்மையானவைகள் என்று சொல்ல போனால் விசுவாசம், பரிசுத்தம், ஆவியின் கனி, சத்துருவை ஜெயிக்கக்கூடிய பலனாகிய இயேசுவின் சாயல். நீங்கள் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற மாறதான் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரமும் நீங்கள் பெற இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறினாதான் அதை பெற முடியும். ஒரே நாளில் ஒரு மனுஷன் இயேசுவை போல பூர்ணப்படுவதில்லை. அப்படிதான் உங்களுக்கு ஜீவனும் உங்களுக்கு பூர்ணப்படுவதில்லை. நீங்கள் சத்துருவை ஜெயிப்பதற்கு இடம் கொடுத்தீர்களானால் பாவத்துக்கு உட்படுவீர்கள், ஜீவன் உங்களை விட்டு விலகும், நீங்கள் காயப்படுவீர்கள். நீங்கள் காயப்படுகிற நேரத்தில் தன்னை உணர்ந்து தன் பாவத்தை சிலுவைக்கு நேராய் அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விடும் பொழுது இந்த ஆத்துமாவிலே கொடுக்கப்பட்ட ஜீவனாகிய கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்கப்படுவார். புதுப்பிக்கப்பட்டு ஆத்துமாவிலே பலன் உண்டாகி ஒரு விசுவாசத்தை கட்டளையிடுவார். இனிமேல் நீ நன்மையை காண்பாய் என்ற விசுவாசம் இந்த பூமியிலே உண்டாகும். அல்லேலூயா. வாசிப்போமே 11வது 13வது அதிகாரம் 13வது வசனம். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே ஆமென் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் அப்படியே கெட்டு போயிருவேன். இந்த விசுவாசம் எங்கிருந்து கிடைக்கிறதுனா, நீங்க சிலுவையில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவை தரித்து கொள்ளும் பொழுதுதான் இந்த விசுவாசம் பிறக்கிறது. அதான் எபிரேயர் 1:12 சொல்லப்படுகிறது, உன்னை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். நீங்கள் சிலுவை சுமப்பது என்பது அவமானமாய் காணப்படும். இந்த சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் அவர் பின்னாக நடக்க வேண்டும். அப்போது என்ன ஆகும்னா, உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்படும், உங்கள் ஜீவன் மறுரூபமாக்கப்படும். உங்கள் ஜீவன் அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் ஆத்துமாவோ பாவத்திற்குள் விழும் பொழுதோ, உங்கள் இருதயம் பாவத்தை வாஞ்சிக்கும் பொழுதோ, உங்கள் ஜீவனாகிய புதுப்பிக்கப்பட்ட ஜீவன் அல்லேலூயா நன்றியோடு பலவீனப்படுகிறது, அல்லது கரைபடுகிறது, அல்லது கிறிஸ்து உங்களை விட்டு விலகுகிறார். ஆனால் நீ அதை உணர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது, இந்த கிறிஸ்து புதுப்பிக்கப்படும் போது உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ உங்களுக்கு விசுவாசம் என்ற பலன் உண்டாகிறது. அந்த விசுவாசம் சொல்லும், நீ நன்மையை காண்பாய்.
அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், இந்த திருத்துவ தேவனை அல்லேலூயா அந்த ஆத்மாவில் உண்டாகிற வளர்ச்சியை குறைய குறைய அல்லது கூட கூட, குறைந்தால் உங்களுக்கு நன்மை குறையும், கூடினால் நன்மை கூடும். நன்மை என்பது உலக ஆசீர்வாதம் அல்ல, அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆகிய விசுவாசம், அபிஷேகம், கனிகள் இப்படி உங்களுக்கு பெருக ஆரம்பிக்குமோ. நீங்கள் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெருகாத வரை உங்க ஆத்துமாவானது இந்த பூமியை நோக்கி உங்களை இழுக்கும். நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெருக பெருக உங்கள் ஜீவன் புதுப்பிக்கப்படப்பட, ஜீவன் பரிபூர்ணப்படப்பட உங்க ஆத்துமா உலகத்தை நோக்கி இல்லாதபடி பரத்தை நோக்கி இழுத்து கொண்டிருக்கும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் நீதியிலே நடக்க வேண்டும், நான் கற்பனையிலே கட்டளையிலே நடக்க வேண்டும், தேவ சட்டத்திட்டங்களிலே நடக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு அநேக ஆலோசனைகளும் பலனும் உண்டாகும். நீங்கள் அநேக கிறிஸ்துவர்களிடத்தில் தாக்குதல், பிசாசின் தாக்குதல் நடக்க இந்த இடம்தான் காரணம். என்ன காரணம்? அந்த பிரச்சனையே தீர்க்க முடியாத காரணம் இந்த வசனம் தான். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க அந்த ஜீவனை பெற்றாதான், அவர்தான் விசுவாசம், அவர்தான் பரிசுத்தம், அவர்தான் நீதி. அவரை தரித்து கொள்ளும் போது உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். அது நன்மையை காண செய்யும், பூமியில எல்லா நன்மையும் காண செய்யும். சபையில போதிக்காத இந்த வசனங்கள் சிலுவையில் அல்ல அநேக ஜீவனை கொடுத்து பிரசங்கிக்கவே இல்லை. புதுப்பிக்கப்படும் பொழுது ஆத்துமா உயிர் பெறுகிறது. இந்த காரியத்தை இப்ப ஜீவனை பெற்று எனக்கு விசுவாசம் கிடைக்க, நான் நன்மையை காண்பேன். நீ விசுவாசம் இல்லாமல் இந்த பூமியில எதையுமே தேவனிடத்தில் பெற முடியாது. நீ புதுப்பிக்கப்படாமல் விசுவாசத்தை பெற முடியாது. நீங்க மனம் திரும்பாமல் விசுவாசத்தின் பலனை பெற முடியாது. நீ விசுவாசத்தின் பலன் எவ்வளவு பெறுகிறீங்களோ அப்போ பூரா நன்மையாகவே மாறும், தீமை நன்மையாய் மாறும். உங்கள் துக்கம் அப்போதான் சந்தோஷமாய் மாறும். உலகத்தில் பெற்றுக்கொள்ளுறோம் இல்லையோ, எல்லா நிலையிலையும் நீங்கள் மனோரம்யமாய் இருக்க உங்களால் முடியும். அது உங்களால் உண்டானதல்ல, உங்களை ஆளுகிற கிறிஸ்துவினால் உண்டாகும். இந்த கிறிஸ்து உங்களுக்குள் வந்தோடனே ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் பூரணமாய் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். அப்பதான் நீங்க நன்மையை காண்பீர்கள். உங்களுக்குள்ள எல்லா வியாதியும் நீங்கும். பல கோணத்தில் வர்ற சஞ்சலங்கள், துக்கங்கள் உங்களை மட்டும் மாறி போகும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதற்கு நீங்கள் காத்திருக்க, அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கு, காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதா இருந்து. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் நன்மையானவைகளை விசுவாசித்து காண தேவனிடத்தில், கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? காத்திருக்க வேண்டும். யாருக்கு? கர்த்தருக்கே என்ன அர்த்தம்? கர்த்தரை மட்டும் சார்ந்து காத்திருக்க வேண்டும். ஐயா, நான் பரிசுத்தமாகிவிட்டேன், நான் ஜீவனை தரித்து கொண்டேன், இயேசுவை தரித்து கொண்டேன், இனிமே ஏன் காத்திருக்க வேண்டும்? நான் அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவன் அல்லேலூயா நன்றியோடு ஒரு சிச்சையை கொடுக்கிறார். சிச்சையை கொடுத்து பார்வோனின் மனதை இழக பண்ணுகிறார். அல்லேலூயா, இழக பண்ணி நீ போங்கப்பான்னு சொன்ன பிறகு பார்வோனின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார்னு எழுதியிருக்கோம். அது அவன் தான் பயந்து போகட்டானே. போகக்கூடாதுன்னு சொல்லுறது யாரு? நீ இப்போ போய் கேளுன்னு சொல்றது யாரு? அற்புதத்தை செய்யன்னு சொல்றதும் தேவன் தான். அவங்களால செய்ய முடியாம போகுது. அவங்க பயங்கர வருத்தப்படுறாங்க. கூட்டிட்டு போங்காரு. அவனே வாயினாலும் சொல்லலாம், கூட்டு போங்க, நீங்க போங்க, மாடுகள் மட்டும் நிக்கிட்டு நீங்க போங்க, பிள்ளைகள் மட்டும் நிக்கிட்டு நீங்க போங்க அப்படிங்காரு. உடனே அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்கோம், தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். எல்லாரும் ஆச்சரியங்களா? ஏன் அதை செய்யணும்? 400 வருடங்கள் எகிப்திலே வாழ்ந்து விட்டார்கள். எகிப்திலே ஒரு டோரா கிடையாது. டோரான்னா பைபிள், அப்போ உள்ள பைபிள் கிடையாது. ஒரு ஆசாரியன் கிடையாது. இவங்களுக்கு என்ன தெரியும்? ஆபிரகாமின் தேவன் மட்டும்தான் தெரியும். ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கின் தேவன் மட்டும்தான் தெரியும். சிலுவை தெரியாது, அல்லேலூயா, பலிகள் தெரியாது,
கற்பனை கட்டளைகள் தெரியாது, நியமங்கள் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த நல்ல கவனிக்கிறான், இந்த 400 வருஷத்துல இந்த கிறிஸ்தவர்கள் பூரா அவங்க வணங்குற தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வணங்குற தெய்வத்தை? எகிப்தியர் வணங்குற தெய்வத்தை. இவங்க நம்மள மாதிரி ஒரே தேவன் கிடையாது. திரித்துவ தேவன் ஒரே தேவன் அல்ல, ஒரே தேவன் கிடையாது. அவங்களுக்கு பல தெய்வன், 330 கோடி. எதெல்லாம் தெய்வன்? சூரியனை பார்த்து இப்படி காலம் எந்திரிச்சு கும்பிடுவான். தண்ணி ஆறுல தண்ணி போனா அது வந்து அவளுக்கும் பேரை வச்சிருவான், பொம்பளை பேர் தான் வைப்பான். கங்கா காவிரி அப்படிமா. ஆமா, பூமியை பார்த்தோன்னா பூமியை தொட்டு கும்பிடுவான், பூமாதேவி. என்ன பேரனை பாருங்க, கபடி விளாடுவோம்னே அந்த பேர்ல 2 பேரும் அந்த சைடு நின்றுட்டா, நான் அந்த சைடு நின்றுட்டேன். அவன் கோடு போட்ட உடனே கோட்டுக்கு இந்த கோட்டில் நின்றுக்கிட்டு தரையை தொட்டு கும்பிடுவான். தரையை தொட்டு ஏல என்ன காரியம் செய்த தரையை கொட்டு தொடுல, அது பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்காங்க தாத்தா. ஐயா அவங்க வேற இருக்காவுல பூமா தேவி. காத்து கடவுள், தீ கடவுள், பயிர் கடவுள். வயக்காட்டுக்கு போடணும்னா செருப்பை போட மாட்டான். ஏன் தெரியுமா? அது கடவுள், சாப்பாடு கொடுக்கிற கடவுள். நாய் கடவுள், மாடு கடவுள், மாடு போடுற சாணி கடவுள். கோமியம் கடவுள், அது தீர்த்தம். ஆனா சாணி கடவுள், சாணி பிள்ளையார் கடவுள். அதே மாதிரி இந்த எகிப்துல இருந்தவர்கள் அல்லேலூயா சமுத்திரத்தை கடவுளாய் வைத்திருந்தார்கள். அதான் தகப்பன் கடவுள். யாரு? சமுத்திரம். தண்ணி இல்லைன்னா முடியாது. தீ நம்மளை சுற்றும், பாம்பு நல்ல பாம்பு நம்மளை கொத்தி செத்துடப்படாது, அது தெய்வம். தீ நம்மளை சுற்றும், அது தெய்வம். அது யாரோ ஒரு சொல்லுவான், இந்த திருப்பதியில் தீ எரிஞ்சா மாதிரி கன்னத்தில் போடுறது, உன் வயிற்று அவனுக்கு வீட்டில் தீ எரிஞ்சா என் வயிற்றுல அடிச்சுக்கிடுதா அப்படிமா. அதே மாதிரி எல்லாம் கடவுள். இவங்க முக்கிய கடவுளாய் நைல் நதியை கும்பிட்டார்கள். அந்த வனாந்திரமான இடம் எகிப்து, எங்கே பார்த்தாலும் பாலைவனம், நடுவில் ஒரு நதி ஓடுது, அது நைல் நதி. நதி குடிக்கிறதுக்கு தண்ணியை இனிப்பாக இருக்கும். அதனால் காலை மாலையும் போய் தண்ணியில் குளிச்சுட்டு அறையில் வேட்டியை கொட்டிக்கிட்டு தண்ணியை கோரி அப்படி விடுவாங்க, இப்படி வைப்பாங்க, தலையில் வைப்பாங்க, மோத்திரத்தையும் அப்படி தான் வைப்பாங்க, மாட்டு மோத்திரத்தை. அல்லேலூயா. அதனால முதல்ல தேவன் அடிச்ச சாமி எது தெரியுமா? தண்ணியாகிய நைல் நதி. அதுதான் தலைவர், அதுதான் தகப்பன் சாமி. முதல்ல அதை அடிச்சாரு, அடிச்சு அதை பூரா ரத்தமாக்கிட்டார். ரத்தமாக்கின உடனே எல்லா இஸ்ரவேலரும் நினைச்சிட்டாங்க, ஆமா நமக்கு தகப்பன் சாமியை நம்ம சாமி அடிச்சிட்டாரு. மிச்சம் எத்தனை சாமி இருக்கு? 9 சாமி இருக்கு. இதை மறந்துட்டாங்க. யாரு? நைல் நதியில் உள்ள சாமிக்கு பலன் கிடையாது, அதுக்கு அடுத்த உள்ள சாமிக்கு பலன் உண்டு. அதுக்கு அடுத்தால என்ன சாமி? தவளை சாமி. என்ன சாமி? தவளை சாமி என்ன செய்யுமா? இங்க இருந்து மறுலோகத்துக்கு நம்மளை கூட்டு போயிடும். என் மறுலோகத்துக்கு கூட்டு போறதுனால தவளையை சிலை மாதிரி வச்சு வணங்கினார்கள். அடுத்தால தேவன் அடிச்சு என்ன தெரியுமா? தவளை. வீடு எங்க நார் அடிச்சிட்டாரு. அவன் தவளையை விட நம்மளோட தேவன் பெரிய தேவன். அடுத்தால பேன் தான் பெரிய கடவுள், வண்டு தான் பெரிய கடவுள் நினைச்சாங்க. விவசாயத்துக்கு அல்லேலூயா பாதுகாப்பா இருந்தது வண்டு என்று நினைத்து வண்டை தெய்வமாய் கொண்டார்கள். இப்படி பல தெய்வம். அதனால ஒரு தெய்வத்தை அடிக்கும் பொழுது இன்னொரு தெய்வத்துக்கு பலன் இருந்ததுன்னு நினைச்சதுனால தேவன் இவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை நினைத்து அடுத்த தெய்வத்தையும் அடிச்சு அதன் மேல இந்த ஜனங்கள் விசுவாசத்தை வைக்கக்கூடாது என்பதற்காக தான் யாரை இருதயத்தை கடினப்படுத்தாரு? பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தாரு. சும்மாலாம் ஒன்றும் கடினப்படுத்தல. அவங்க இருதயத்தின் யோசனையை பார்த்து தான் கடினப்படுத்தினார். அல்லேலூயா. இப்படி அல்லேலூயா நித்திய ஜீவனை பெற வேண்டும், பெற்றுக்கிட்டு காத்திருக்கணும். நானும் மோசே காத்திருந்த மாதிரி இன்னும் 5 வருஷம் தான் கிடக்கு.
எத்தனை வருஷம்? 40 வருஷம். இப்போ 35 வருஷம் ஆயிட்டு. இன்னும் 5 வருஷம் காத்து கிடந்தா நான் பார்வன் முன்னால் போய் நிற்கணும். அல்லேலூயா. ஆளாளுக்கு கொடுத்துருக்கிற வருஷங்கள் வித்தியாசப்படும். அழைப்பு எப்படியோ அது மாதிரி அல்லேலூயா ஊழியம் எப்படியோ அந்த அளவுக்கு அல்லேலூயா உருவாக்குதலும் இருக்கும். எவ்வளவு உருவாக்குதல் இருக்கோ அந்த இடத்துல ஊழியமும் இருக்கும். நீ யாராவது போய் அவங்க பாளையங்கோட்டையில் ஒரு ரூம் எடுத்துட்டு வந்து இப்படி உட்காருங்க பார்ப்போம். இன்னும் அடுத்தால வேலை செய்ய வேண்டியிருக்கு அங்கே வேற. அல்லேலூயா. அதனால இந்த அல்லேலூயா நன்றியோடு கூட காத்திருக்கும் பொழுது தான் பிரச்சனையே வரும். நீ சும்மா இல்லை, ஊழியம்னா சும்மா கிடையாது. எதையும் எதிர்பார்க்காம தேவனை மட்டும் நம்பி இதுக்கப்புறம் வாசலை திறக்க போறார். நான் நித்திய ஜீவனை பிரசங்கிக்கிறேன், ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, அது நான் ஜீவனுள்ள தேசத்தில் என்னத்தை காண்பேன், நன்மையை காண்பேன் என்று சொல்லி காத்திருக்கணும். விசுவாசியா இருந்தால் நான் என்ன போயிருப்பேன், கெட்டே போயிருப்பேன். அவங்க அங்கே அந்த இடத்துல வச்சு ஆராதிச்சாலும் சரி, இந்த இடத்துல வச்சு ஆராதிச்சாலும் சரி, அந்த புளிய மரத்தில் ஆராதிச்சாலும் சரி, ஒரு நாள் தேவன் எழுப்புதல் ஊழியத்தின் வாசலை என்ன செய்ய போறாரு, திறக்க போகிறார். நீ 25 பேர் வந்தவங்க 10 பேர் வந்தாலும் சரி, தங்கம் கோயம்புத்தூருக்கு போனாலும் சரி, அல்ல எப்படி கர்த்தர் எழுப்புதல் என்ன செய்வாரு, கொண்டு வருவார். 5 10 5 ஆனாலும் சரி, 5 2 ஆனாலும் சரி, நாம் கர்த்தருக்கு என்ன செய்வோம், காத்திருப்போம். எப்படி கர்த்தர் வாசலை திறப்பார். ஆனா இது கூடையில சில பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. காத்திருக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. உங்களுக்கு கையில் உள்ளது பூரா போடணும். எல்லாம் பலம், அவங்க ஞானம், அவங்க அறிவு, உங்க பணபலம், உங்க உலகத்தின் புகழ் எல்லாத்தையும் தூர போட்டுட்டு ஆண்டவர் செய்வார்னு காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கணும். அப்போ வரும் பிரச்சனை பாருங்க. வாசிங்க 27வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே உமது வழியை போதித்து ஆமென் நடத்தும். ஆமென் ஆமென். வேதம் சொல்லுது, இந்த ஜீவனுள்ள தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிப்பதற்காக உங்களுடைய வழியை எனக்கு என்ன செய்யும், போதியும். எதிராளிகள் வந்துகிட்டு இருக்கான், அதனால என்னை செவ்வையான பாதையிலே நடத்தும். நான் இவ்வளோ பேர் போதிச்சிருக்கோம்ல, 25 வருஷமா போதிச்சுட்டு இருக்கேன். அநேகர் சாபத்திலேருந்து விடுதலை ஆகிருக்காங்க, பாவத்திலேருந்து விடுதலை ஆகிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ள புரியாதனால அந்த வைராக்கியமான இன்னும் வைராக்கியங்கள் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வெளியெல்லாம் போய் இந்த சாபத்தின் சக்திகளெல்லாம் விடுதலை ஆனதெல்லாம் நீங்கள் உணரவே முடியாது. ஆனால் நீங்கள் சாபத்திலேருந்து விடுதலை ஆகிருக்கீங்க, அது பல காரியம் நடந்திருக்கு. ஆனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இப்போ தான் என்ன செய்யுமா, நன்றியோடு பொய் சாட்சிகளையும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் நமக்கு விரோதமா என்ன செய்வார்கள், எழும்புவார்கள். என்ன எழுப்புதலாம், பெரிய எழுப்புதல். இன்னும் 10 பேர் வச்சு சிங்கி அடிச்சுக்கிட்டீங்க. எழுப்புதல் மனுஷன் மூலமா இல்ல, நம்ம பலத்தின் மூலமாகவும் இல்லை, நம்ம ஞானத்தின் மூலமாகவும் இல்லை. அவர் என்ன சொல்லாரு, சொல்லும் அடியன், அவ்வளவுதான், காத்திருக்க வேண்டியதான். ஐயா எல்லாருடைய நிலைமை என்ன தெரியுமா, நான் அம்போன்னு வரணும், வந்தோன்னா 4 பேர்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லணும். இப்படி காலை பையா மெர்சியம்மா மாதிரி ஒரு ஆள், அப்பாவி ஆள் அம்பிடணும். இவங்களை வச்சுக்கிட்டு உடனே ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கணும். சர்ச்சை ஆரம்பித்தோன்னா 10 பேர் வரணும், 10 பேர் 100 பேர் ஆகணும். இவங்க 2 பேரையும் மறந்துடணும். நான் சொல்லலை, வெளியே உள்ளது நடக்கிறத சொல்லுதேன். முதல்ல கெட்டது யாரை வச்சு, இவங்க 2 பேரை வச்சு தான். ஆனால் அப்போ இவங்க தெய்வமாக தெரிவாங்க எப்போ, இவர் வந்து ஊழியம் செய்யும்போது. ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆளுலாம் கூட்டிட்டுனா என்ன காலைப்பையா உங்களுக்கு நீங்கள் சரியில்லை அப்படின்ட்டு இவங்களை கழட்டி விடுறதுக்கு வழி பார்ப்பாங்க. உடனே 100 1000 பேராக வரணும், பெரிய சர்ச்சா கட்டணும், வெளியே இருந்து ஜான் ஜெபராஜ் எல்லாம் கூப்பிட்டு டான்ஸ் எல்லாம் போடணும். 1000 2000 பேர் ஆகும், உனக்கு தெரியுமா?
1000 2000 பேர் வருவாங்க. உடனே அவரு யாரு பெங்களூர் பாஸ்டர், பெங்களூர் பாஸ்டர் அவர் வருவார். 1,00,000 ரூபாய்க்கு வாட்சி. யாரு? ஜான் ஜெபராஜிக்கு ஒரு ஆள் கொடுக்காரு 1,00,000 ரூபாய்க்கு செல்லு. ஆமென். அதெல்லாம் எனக்கும் கிடைக்கும். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். அல்லேலூயா. அதுவும் சத்துருவின் சதிமோசங்கள். அல்லேலூயா. இதுதான் அநேகர் நினைக்கிறது. அது இல்லை. 10 பேர் வர்றதுக்கு யாருமே சம்மதிக்கிறது. 10 பேர் வந்தவரும் காத்திருக்கானே, அப்படி காத்திருக்கே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் 4 பொய்யை சொல்லியாவது 4 பேர் நிப்பாட்டிடணும். ஆமென். உனக்கு அதை தருவார், இதை தருவார். உங்கள் வீட்டு முக்கில் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன். அதுக்கு கையில் 2 தலையை அப்பந்தான் வெட்டி இருந்தது. சொல்லு ரத்தம்லாம் உடஞ்சிது. நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சர்ச்சுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் வேண்டாம். அது ஒரு பெரிய சிலையை பார்த்து அது பல்லு போல நீட்டு இருந்தது. அது ஒரு கழுத்துல என்னது மண்டவோடா மாலை போட்டிருந்தது. வாயில் ஒரு பெரிய எலும்பு துண்டை வச்சிருந்தது. இன்னும் 2 கையில் 2 தலையை வச்சிருந்தது. நான் அப்படியே கண்ணால் பார்த்தேன்னு சொல்லிட்டா போதும், கடைசி வரையும் சர்ச்சை விட மாட்டாங்க. எங்கே விலகிட்டார நம்மளை அடிச்சிருமா பிள்ளைகளை அடிச்சிருமான்னு பயம். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் எதுதான் சத்தியம் அதையே சொல்லி நிற்க வைக்கணும். அவங்கள தேவனை சார்ந்து இருக்க வைக்கணும். அவங்கள இயேசுவை போல மாறணும். அதில் 10 பேர் தான் வருவாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ரொம்ப சங்கடம். காத்திருக்கும் போது வர்ற பிரச்சனை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு 12வது வசனத்தில். சத்துருக்கள் இஷ்டத்துக்கு ஒப்புவிடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள். எழும்புகிறார்கள். பொய் சாட்சிகள் எத்தனை பேர் எங்க சர்ச்சில் வந்து என்ன கிடைச்சிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் எவ்வளோ பேர். மாட்டுக்கு ஜெபம் பண்ணலன்ட்டு மறுநாள் சர்ச்சுக்கே வரல. தெரியுமா உங்களுக்கு? ஏமா மாடு, நான் விவரம் கூட சொல்றேன். ஒரு ஆள் ரசிக்கப்படாத ஆள் வாரம், அவன் ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கான். அந்த நாய்க்குட்டி மேலே அவன் முழு விசுவாசத்தையும் வச்சிருக்கான். நான் அவன் நாய்க்குட்டியை எடுத்து தோலில் வச்சு அது தலையில் கை வச்சு நான் ஜெபம் பண்ண ரெடி. அவருக்கு தாவீது ஐயா இருக்காரு. 10 ஆடு நோயில் செத்து போச்சு, என் மந்தையில் வந்து ஜெபம் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. நான் போய் ஜெபம் பண்ண ரெடி. நீங்கள் ஒரு மாடை கட்டிக்கிட்டு மாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது எப்படி? நீங்களே ஜெபம் பண்ணிட வேண்டி தானேன்னு சொன்னதுக்கு மடுவாரத்துலேருந்து வரல. இவ்வளோதான் கேட்டான். மாடு பரலவம் போகாதுமா, ஆளுக்கு சொல்லுங்க ஜெபம் பண்ண வரேன் அப்படின்னு. அல்லேலூயா. எல்லாம் வரும். இது என்னது தெரியுமா? இது எல்லாமே 11வது அதிக வசனம். உமது வழியை எனக்கு போதித்து எதிராளி, இதெல்லாம் எதிராளி கொண்டு வருகிற சத்துருவின் சதிமோசங்கள். எதிராளி நிமித்தம் என்னை வேத வசனமாகிய சத்தியத்தின் பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே. சத்தியத்தின் பாதை புறம் பைத்தியகாரத்தனம். சத்தியத்தின் பாதை என்ன தெரியுமா? இப்போ நானே போய் ஏச்சு பாஸ்டர் கிட்ட போகிறேன்னு வச்சுக்கிடுவோம். எல்லா பாஸ்டருக்கும் சேர் போட்டு உட்கார வைப்பாங்க, எனக்கு உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இவங்க எங்கேயோ அல்லையா எங்கே ஒரு சின்ன ரூமில் ஆராதனை நடத்துகிறாங்க, 10 பேர் தானே வராங்கன்ட்டு யாரும் மதிக்க மாட்டாங்க. அல்லையா. ஆனால் குவாலிட்டி இருக்கே. ஒவ்வொரு ஆளும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்காங்க. பாவ பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளும் செய்வனை பிடிகளில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு செய்வனை வச்சா என் மேல வலிக்காதுன்னு விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரு அங்க அப்படி இருக்காங்களா? வாழ்க்கையே சரி கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையே சரி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமென். ஆனா இவங்க மதிப்பு நமக்கு யார் மதிக்கணும்? அவர் மதிச்சா எனக்கு போதும். ஆமென். இவர் மதிச்சா என்ன, 4 பேர் என்னைய கூட மதிப்பாங்க. மனுஷனால் புகழப்பட என்ன ஒரு வசனம் உண்டு. மனுஷனுடைய புகழ்ச்சி தேவனுக்கு முன்னால் என்னத்தை உண்டாக்குமா? அருவருப்பா இருக்கும்.
அதனால் அந்த புகழ்ச்சி தேவையில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது 16வது வசனத்தில், கர்த்தாவே உமது வழியை, சத்தியத்தின் வழியை எனக்கு என்ன செய்யும்? போதியும். என் எதிராளி நிமித்தம் என்னை சத்தியத்தின் பாதையில் என்னை நடத்தும். ஏன் தெரியுமா? சத்துருக்கள் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற பாதையாய் என்னை நடத்தாமல் பொய் வழிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் நிறைய பேர் எழும்பியிருக்கிறார்கள். அல்லேலூயா. நிறைய பேர் எழும்பியிருக்கிறார்கள். இதான் காரியம். அவங்க ஜீவன் உள்ளத நல்லா நினச்சிக்கிடுங்க. நான் சொல்லி முடிக்க போகிறேன். நாம் என்னமோ ஏதோன்ட்டு வாழ்க்கை நடத்துக்கல. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் சத்தியத்தை வெளிப்படுத்தணும். ஒரு பிசாசு வந்துட்டுனா உங்களுக்கு சத்தியம் தெரியணும். இந்த காரியங்கள் இப்படிலாம் ஜெயிக்கணும்னு நான் இப்படியாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட காரியம் மனசில் உண்டானது. அவ்வளோ எழுதுன்னு நினச்சேன். எனக்கு எழுதுறதுக்கு முடியலை. இப்படியாகலாம் அவ்வளவு சத்தியங்கள், எவ்வளவு சத்தியங்கள். சத்தியங்களை அல்லேலூயா பாதையில் நீங்கள் நடத்தா மட்டும் போகாது, நீங்கள் விசுவாசித்து நன்மையை காண்பேன்னு விசுவாசித்து காத்திருக்கணும். காத்திருந்தால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.